பெத்தவங்கள உயிரோட இருக்கிற போது கவனிங்க. செத்ததுக்கு அப்புறம் படத்தை மாட்டி வச்சு பால் பாயாசம் பண்ணி வச்சு 10 பைசாவுக்கு புரோஜனமே கிடையாது. உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரோட அருமையும் யாருக்கும் தெரிவது கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த அருமை யாருக்குமே தெரிகிறது இல்லை. என்னைக்கு அந்த ஒரு ஜீவன் இல்லாம போகுதோ அன்னைக்குதான் அது நாயா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் அது அடிமை அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப வாழ்ற காலத்திலேயே அந்த வாழ்க்கையை சரியா வாழலாம் இல்ல, அப்பவே சொல்லி வாழலாம் இல்ல. அப்போ தாய் தந்தையரை நாம மதிக்க கத்துக் கொடுக்கணும். நாம காலில் விழுந்தாதான் அது காலில் விழும். அப்பா அம்மா காலில் விழுந்து நம்ம கும்பிடணும். மாமனார் மாமியார் காலில் விழுந்து நம்ம கும்பிடணும். மாமனார் மாமியார் காலில் எல்லாம் உழறதா நீங்க ஒன்றும் பெரிய அப்படியே பொது நலமா வாழுங்கலாம் நான் உங்களை சொல்லலை. நீங்க சுயநலமாவே வாழுங்க. ஏன் உங்களை சுயநலமா வாழ சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க காலில் விழுறத பார்த்தா நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்க காலில் விழும். இன்னைக்கு நீங்க அப்பா அம்மாவுக்கு செய்யறத பார்த்தா நாளைக்கு உங்க பிள்ளை உங்களுக்கு செய்யும். அது சுயநலம் தானே? அது என்ன பொது நலமா? இல்லையே. இல்ல இன்னொன்னு இருக்கு, சுவத்துல பந்த விட்டெறிஞ்சா அது விட்டெறிஞ்ச வேகத்தை விட சீக்கிரமா நம்ம கிட்ட வரும். நாம எப்படி மரியாதை செலுத்துறோமோ அந்த அளவுக்கு மரியாதையும் அந்த அளவுக்கு அன்பும் நமக்கு திரும்ப வரும். அதனால்தான் ஒரு வீட்டுக்கு உறவாய் வருகிற அந்த பெண்ணுக்கு என்ன அழகா பேர் வச்சாங்க, மரு மகள் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏதோ ஒருத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும் அதெல்லாம் கிடையாது. மகனை மருவிய மகள், அதனால அவளுக்கு பேர் என்ன, மரு மகள் அப்படின்னு பேர். இந்த மருமகள் நல்லா இருந்தா தான் பையன் நல்லா இருக்க முடியும். பையன் நல்லா இருந்தா தான் ஒரு குடும்பம் நல்லா இருக்க முடியும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் ரகசியமா ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா என்னங்க ரகசியம்? இவ்வளோ பெரிய மேடை போட்டு ரகசியம் என்ன தவிர யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்க இவ்வளோ பெரிய விஷயத்த ரகசியம்னு சொல்றீங்களே, என்ன உண்மையிலே ரகசியம். இது தெரிஞ்சா குடும்பத்துல சண்டையே வராது. நிறைய வீட்டுல ஒரு குடும்பம் சிதைந்து போவதற்கும் ஒற்றுமை இல்லாமல் வாழ்வதற்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு அப்படின்னா, பையன் மருமக அப்பா அம்மா இவங்கெல்லாம் ஒத்து போறது கிடையாது. ஏன்? இந்த மாமியாருக்கு பையனை கைக்குள்ள வச்சுக்கணும்னு ஆசை அம்மாவுக்கு. நீங்க பொதுவாவே பாருங்க, ஒரு தாய்க்கு பையனை கைக்குள்ள வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. என்ன அவனுக்கு நான் நிறைய பேருக்கு சொல்றது உண்டு, என்னைக்கு பையனுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இனிமே இந்த தொல்லையை நம்மளால கவனிக்க முடியாதுன்னு எப்போ மனசு நினைக்குதோ அப்ப பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்க. அது வரைக்கும் சத்தியமா கல்யாணமே பண்ணாதீங்க.